ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ஸ்ரீ கமலா யாத்திரை நடத்தும் அமர்நாத் மற்றும் வைஷ்ணவி தேவி ஆலயங்களின் 7 நாட்கள் கொண்ட விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் புனித பயணத் திட்டம். இந்திய மாநிலமான ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பனிலிங்கத்தின் குகைக்கான யாத்திரையின் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் பயணத் திட்டம். நாள் 1. அதிகாலையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் டெல்லி வழியாக ஸ்ரீநகர் சென்று மதியம் உணவுக்கு பின் ஸ்ரீநகரில் உள்ள சங்கராச்சாரியார் ஆலயம், ஷாலிமார் கார்டன், முகல் கார்டன், டால் ஏரியில் படகு சவாரி செய்து பின் ஸ்ரீநகரில் இரவு ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 2. ஸ்ரீநகரிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு 3 மணி நேரம் பயணம் செய்து அமர்நாத் அடிவார பகுதியான நீல்கிரித் சென்று ஸ்ரீ அமர்நாத் ஷ்ரைன் போர்டில் இருந்து பெறப்பட்ட அமர்நாத் யாத்திரை பெர்மிட் மற்றும் ஹெலிகாப்டர் டிக்கெட் மூலம் பயணம் செய்து பஞ்சதர்ணி சென்றடைந்து பஞ்சதர்ணி இருந்து அமர்நாத் குகைக்கு குதிரை அல்லது பல்லக்கு மூலம் 5 கிலோமீட்டர் பயணம் செய்து அமர்நாத் பனிலிங்கம், பார்வதி தேவி லிங்கம் மற்றும் பிரசாதம் பெற்றுக்கொண்டு பின் குதிரை அல்லது பல்லக்கு மூலம் 5 கிலோமீட்டர் பயணம் செய்து பஞ்சதரணி வந்து இரவு டென்ட் இல் தங்குகிறோம். நாள் 3. காலை ஹெலிகாப்டர் மூலம் நீல்கிரித் வந்து பின் சோன்மார்க் ஹோட்டலில் சிறு ஓய்வுக்கு பின் குமிரி சென்று இந்தியா பாகிஸ்தான் வார் மெமோரியல் பார்த்துவிட்டு பின் 0 பாயிண்டில் பனிக்கட்டியில் விளையாடிவிட்டு சான்மார்க் ஹோட்டலில் இரவு தங்குகிறோம். நாள் 4. காலையில் பல்டாலில் இருந்து ஸ்ரீநகர் செல்லும் வழியில் 51 சக்தி பீடங்களில் ஒன்றான கீர் பவானி ஆலயம் தரிசனம் செய்து பின் ஸ்ரீநகர் வழியாக கட்ரா செல்லும் வழியில் ஜம்மு நகரில் ரகுநாத் ஆலயம், மகா காளி ஆலயம், புதிதாக கட்டமைக்கப்பட்ட திருப்பதி பாலாஜி ஆலயம் தரிசனம் செய்து பின் கட்ரா நகரத்தை வந்து அன்றிரவு கட்ரா நகரில் இரவு தங்குகிறோம். நாள் 5. காலையில் கட்ரா நகரில் காலை சிற்றுண்டி முடித்துவிட்டு வைஷ்ணவி தேவி ஆலயம் செல்ல முன்பதிவு செய்த ஹெலிகாப்டர் மூலம் பயணம் மேற்கொண்டு வைஷ்ணவி தேவி ஆலயம் சென்று தரிசனம் செய்து பின் ஹெலிகாப்டர் மூலம் கட்ரா நகர் வந்து அன்று இரவு கட்ரா நகர் ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 6. காலை சிற்றுண்டி முடித்துவிட்டு டெம்போ டிராவல் மூலம் ரியாசி மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவகோரியில் உள்ள சுயம்பு சிவலிங்கம் தரிசனம் செய்து பின் கட்ரா நகர் வரும் வழியில் நவதுர்கா ஆலயம், பாபா அகர் ஜித்தோ ஆலயம், பாபா தன்சர் ஆலயம் தரிசனம் செய்து பின் கட்ரா நகர் வந்து அன்று இரவு ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 7. அதிகாலையில் சிற்றுண்டி முடித்துவிட்டு ஜம்முவில் உள்ள பீர்ஹோ குகை ஆலயம் பார்த்த பின் ஜம்மு விமான நிலையம் சென்று அமர்நாத் மற்றும் வைஷ்ணவி தேவி யாத்திரையின் இனிய நினைவுகளுடன் விமானம் மூலம் அவரவர் சொந்த ஊருக்கு செல்லுதல்.